Hello friends, welcome to KamalisDiary. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான vlog தான். அமெரிக்கால உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஏன் ஃபிஷ் மார்க்கெட்டை சூஸ் பண்ணேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபிஷ்க்கும் ஹேர் growthக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. சோ அத பத்தி கொஞ்சம் பேசிட்டு இங்க ஃபிஷ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்கு, அதோட விலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படினு உங்ககிட்ட காட்றதுக்கு தான் இந்த வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஃபிஷ் மார்க்கெட்குள்ள வந்து போணும்னா இது வந்து ஒரு சைனீஸ் மார்க்கெட்னு வெச்சுக்கோங்களேன். சைனீஸ் கடைகள்ல தான் இங்கலாம் வந்து ஃபிஷ் விக்கும். சோ அங்க தான் போய் நாங்க வாங்குவோம். இப்போ நீங்க பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா கிழங்கா மீன். இங்க வந்து கிழங்கா மீனை வந்து ஒயிட்னிங் அப்படினு சொல்லுவாங்க. சோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல பாத்தீங்கன்னா இது என்னென்ன மீன் அப்படிங்கறத நம்ம ஃபிஷ்ஷை பார்த்து தான் கண்டுபிடிப்போம். பேரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இது கிழங்கா மீன், இது வந்து பாறை மீன் அப்படினு ஒவ்வொண்ணா சொல்லுவாங்க. சோ நமக்கு வந்து அங்க சொல்றதுக்கு ஆள் இருக்காது. ஈவன் அந்த சைனீஸ் வெட்டி கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கே வந்து இங்கிலீஷ் தெரியாது. இது வந்து ஸ்குவிட் தான். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து பட்டர் ஃபிஷ். ஸ்குவிட் பார்த்தீங்கன்னா 7.99 LB போட்டிருந்தாங்க. ஸோ இது அப்படியே ப்ரைஸ் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. 3.99. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். நமக்கு வந்து எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்ததுலேருந்தே இந்த கடைக்கு வந்துட்டுருக்கோம். ஒரே மாதிரி ஃபிஷ் வாங்க மாட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம ஊர் அந்த ரோகு கட்லா டேஸ்ட்டுக்கு வந்து எது வருது அப்படிங்கிறதையும் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே உள்ளது எல்லாமே கிராப்ஸ் தான். ஸ்டோன் கிராப் அப்படிங்கிறாங்க இங்கே. ஸ்டோன் கிராப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். பட் எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராப் வருஷத்தை வச்சுருக்கா இல்லையா, அந்த ப்ளூ கிராப் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு எல்பி பார்த்தீங்கன்னா 8.99 போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு 12 கிராபு, 6 கிராபு அந்த மாதிரி எடுப்போம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பட் இதை விட எங்களுக்கு வந்து அந்த காஸ்கோவில் கிடைக்கிற அந்த டங்கினஸ் கிராப், நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன். பெரிய கிராப்பாக இருக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். பட் அதில் வந்து ஃப்ளஷ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கிராப் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி அந்த கிராப்பை வந்து நான் எப்படி சமைச்சேன் அப்படிங்கிறதையும் வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனலுக்குள்ளாரையே இருக்குது. வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு போட்டிருந்தாங்க. இது எப்படி சமைப்பாங்கன்னு கூட தெரியல. மேபி வீடியோஸில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷாக வந்து குவிச்சு வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஒயில்டு பாம்ஃப்ரெட் இருக்கும். பாம்ஃப்ரெட்னா வவ்வால் மீன். அதே மாதிரி ஒயிட்னிங்னா கிழங்கா மீன். அதே மாதிரி பாம்பெனோ அப்படின்னு ஒரு ஃபிஷ் வச்சுருப்பாங்க. அது ரிலேட்டட் டு பாம்ஃப்ரெட் மாதிரியே இருக்கும். பட் ரேட் கம்மியாக இருக்கும். இது வந்து ரெட் ஸ்னாப்பர் வந்து சங்கரா மீன் வெரைட்டியில் இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். பட் நாங்கள் இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கொஞ்சம் ரொம்ப பிளாக்காக இருந்ததெல்லாம் மட்டும் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணதில்லை. இந்த ஒயிட் ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேக்ரல், பிரான்சினின்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்கும். பிரான்சினி, அதே மாதிரி போர்கீஸ்னு ஒரு வெரைட்டி இருக்கும். போர்கீஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர் கிங் ஃபிஷ் வஞ்சர மீனும் கிடைக்கும், சால்மன் கிடைக்கும். இங்கே உள்ள ஒயிட் பீப்புள் எல்லாருமே வந்து சால்மன் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் முள்ளே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நம்மளோட ஊர் மெத்தடில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது சால்மனோட பெல்லி, ரொம்ப பெருசாக இருக்கிற ஃபிஷ்ஷோட பெல்லியை கட் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சில்லி மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் இருக்குது. ஒயில்டு பேபி ஆக்டோபஸ் வந்து ஒரு LB 7.99. இது வந்து சைனீஸ் பீப்புள், இங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. பட் நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை சாப்பிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மத்தி மீன், சாட்ரைன். அதுக்கு பக்கத்தில் உள்ளது ஸ்மெல்ட். இதுவும் சூப்பராக இருக்கும். இதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. ஸ்மெல்ட் வந்து ஆன்சவி இல்லை, அதாவது நெத்திலி மீனோட ஒரு வெரைட்டி தான். அப்படியே இந்த கடையை சுற்றி பார்த்துக்கிட்டே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கேளுங்க. ஃபிஷ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து நிறையாவே இருக்குது. இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளோட ஹேர் லாஸை தடுத்து, அதே மாதிரி நம்மளோட ஹேர் க்ரோத்தும் டென்சிட்டியும் வந்து அதிகமாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஹேர் டென்சிட்டி வேணும், ஹேர் க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபிஷ்ஷை வந்து நிறைய இன்டேக்காக எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிஷ்ஷை வந்து நிறையாவே இன்டேக்காக நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி எங்களோட இதில் வந்து சீ ஃபுட்டோட வெரைட்டி வந்து அதிகமாகவே இருக்கும். நல்லாவே சாப்பிடுவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் எதுலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து எல்லா விதை, அந்த சீட் வெரைட்டி இருக்கு இல்லையா, வால்நட்டு, ஹெம் சீடு, ஃப்ளாக் சீடு, சியா சீட்ஸு, எல்லா சீட் வெரைட்டிலையுமே இருக்கும். அதே மாதிரி கேல், ஸ்பினாச், அந்த மாதிரி வெஜிடபிள், அந்த க்ரீன் லீஃப் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து omega-3 கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை நம்ம வெளியில் இருந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அதாவது வெளியில் ஒரு பேக்
பேக் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நட்ஸ் வெரைட்டி அதே மாதிரி இந்த ஃபிஷ் ஃபுட்டு இந்த மாதிரி இன்டேக்காக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா நமக்கு நியூட்ரிஷன் வந்து லேக் ஆகிறதுனால தான் நமக்கு ஹேர் லாஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இன்சைடாக வந்து உள்ளார எல்லாத்தையுமே கொடுக்கணும். இந்த கடையில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் எல்லாமே விற்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக விற்கும். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபிஷ் மட்டும்தான் வாங்குவோம், வேறு எதுவுமே வாங்க மாட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூமு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கறி பரட்டுற மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு செஞ்சால் சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் மஷ்ரூமை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிறது இல்லை. நான்வெஜ் சாப்பிட்லேனா ஒரு அல்டர்னேட்டாக வந்து ஒரு நாள் சாப்பிட்றதுக்கோசரம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் மஷ்ரூமை வந்து எப்பயுமே எடுத்துக்கணும். ஏன்னா அதில் வந்து மெக்னீஷியமும் விட்டமின் டியும் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே நம்மளோட ஹேர் வந்து க்ரே ஆகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப நல்லாவே உங்களோட ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ சைனீஸில் பாருங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களாம் கையமுயான்னு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெஜிடபிள் செக்ஷனில் அதிகமான கூட்டம் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வந்து அதை பேலன்ஸ்டாக சாப்பிட்றாங்க. அதனால தான் அவங்க எல்லாம் ஸ்லிம்மாக ஒளியாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்களோட முடியும் பார்த்திங்கன்னா கருன்னு இருக்கும் நல்லாவே. இவ்வளோ வெஜிடபிள்ஸ், அதாவது நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸ் மாதிரியே தான் எல்லாமே. வாழைப்பூ கூட இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே வந்து வாழைப்பூ காஸ்ட்லியாக இருக்கும், நம்மளோட இந்தியன் ஸ்டோரில் வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ வாழைப்பூ, பப்பாளிக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அதே மாதிரி பீக்கங்காய், எல்லா காயுமே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற வெஜிடபிளில் இருந்தே நமக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அப்புறம் ஏன் பேக்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இன்சைடாக கொடுத்தா மட்டும் போதாது. அவுட் சைடாகவும் நம்ம ஹேர் பேக் போடுறதுனால அந்த நியூட்ரிஷியனோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டா நமக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்குதுன்னா, இந்த காலத்தில் 1 கிலோ சாப்பிட்டா தான் நியூட்ரிஷன் கிடைக்குங்கிற மாதிரி அந்த பொருட்களோட சத்துக்கள் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதனால் நம்ம வந்து எதையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டால் தான் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து தேவையான சத்துக்கள் இல்லைன்னு தான் நம்ம எப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் கம்மியாக காட்டுது. நம்ம பார்த்தா நிறையா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பொருட்களோட சத்துக்கள் வந்து கம்மியாயிருச்சு. ஏன்னா நிறைய அந்த கெமிக்கல் உரம் இதெல்லாம் போடுறதுனால அந்த காலத்தில் எல்லாம் இயற்கையாகவே பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இது டயட்டை வந்து பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க, எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த சத்துக்கள் கிடைக்கணும் இல்லை. வெஜிடேரியன்ஸும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா omega-3 எதுலெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தேடி போய் நீங்கள் வந்து உங்களோட டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ ஹேர் க்ரோத் வந்து என்னோட ஹேர் க்ரோத்துக்கு ஒன் ஆஃப் த சீக்ரெட் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து என்னோடய டயட்டில் வந்து பேலன்ஸ்டாக தான் வந்து நான் பார்த்துட்ருக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கருவாடு வெரைட்டிலாம் கிடைக்கும். கருவாடுமே நான் நல்லா சாப்பிடுவேன். ஏன்னா சீ ஃபுட் வெரைட்டியில் ஆன்சவி இதெல்லாம் நெத்திலி கருவாடெல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் யாராவது நியூ ஜெர்சியில் எங்கள் சைடு இருந்தீங்கன்னா இந்த காமன் மார்க்கெட் வந்து ரவுட் 10ல் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே கிடைக்கும். இந்த நான் வெஜிடேரியனுக்கு தேவையான அந்த சீ ஃபுட்டு, கருவாடு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ கடையை சுற்றி காட்டின மாதிரியும் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை பற்றி கொஞ்சம் பேசின மாதிரியும் ஆயிடுச்சு. நீங்களும் அமெரிக்காவில் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் இப்போ சொன்ன ஃபிஷ்ஷில் இருந்து இல்லாத ஃபிஷ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.